Shalom, shalom. Praise the Lord, everyone. Let things go. இந்த காரியம் சொல்லும் போதே மனசுக்கு ரொம்ப வலிதான் இல்லை? ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம இருக்க பிடிச்சிட்டே இருப்போம். ஏசப்பா விடுன்னு சொல்லும்போது நம்மளால விடவே முடியாது. அதை விடுறதுக்கான மனசு கூட நம்ம கிட்ட இருக்காது. ஆனா காட் சொல்லும்போது வழியே இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல பாரத்தை போட்டு நீங்க அதை விடும்போது கர்த்தர் அதை விட பெட்டரான ஒரு 1000 டைம்ஸ் பெட்டரான நீங்க இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பெரிய பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்து ஆசீர்வதிப்பாரு. ஆனா அதை அக்செப்ட் பண்ணி நம்ம அதை விடுறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். நம்மளால ஒரு பிடிக்காத விஷயமா இருந்தா டக்குன்னு விட்டுடலாம். ஆனா நமக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப நேசிக்கிற ஒரு விஷயத்த கர்த்தர் விடுன்னு சொல்லும்போது அதை விடுறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா அதே சமயத்துல நீங்க கர்த்தரை நம்பி விடும்போது அதை விட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் வேற எதுவுமே இல்லை. ஸோ இன்னைக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு காரியம் கர்த்தருக்கு விரோதமா கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் நீங்க பிடிச்சு வச்சுட்டு இருக்கீங்கன்னா God is saying let it go. Greater things are coming. I'm going to bless you with abundance. ஸோ இந்த சின்ன காரியத்துக்காக பெரிய விஷயத்தை விட்டுறக்கூடாது. God bless you.